குணலிங்கம் ஐயா அவர்கள் ஏற்றி வைப்பார்கள். அதனைத் தொடர்ந்து எமது மாநில வகுப்பின் அதிபரும் கிரான் ஆதியாலய அதிபருமாகிய திரு தொடர்ந்து எமது சின்னதிம்பி ஐயா அவர்கள் மங்கள விளக்கை ஏற்றி வைப்பார். எமது செயலாளர் அவர்கள் ஏற்றி வைப்பார்கள். எமது ஆசிரியர்கள் ஒருவரை வந்து ஏற்றி வைக்குமாறு அன்போடு அழைக்கின்றோம். மங்கள விளக்கினை ஏற்றி வைத்த அனைவருக்கும் எமது இதயபூர்வமான நன்றிகளை தெரிவித்து சுவாமி அவர்களினுடைய ஆசிரியரை அடுத்ததாக நிகழ்த்துமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். வரவேற்புரையுடன் எமது நிகழ்வு ஆர்வமாகும். தற்பொழுது சுவாமி அவர்களின் ஆசிரியரை வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ராமகிருஷ்ணாய தே நமः. ஜனனீம் சாரதாம் தேவீம் ராமகிருஷ்ணம் ஜகத்குரும் பாதபத்மே தயோ ஸ்ரித்வா பிரணமாமி முகுர்முகுர். நம ஸ்ரீ யதிராஜாய விவேகானந்த சூரயே சச்சித் சுகத் ஸ்வரூபாய சுவாமியே தாபஹாரிணே. இங்கு கூடியிருக்கும் அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கம். நாங்கள் அழைப்பு விடுத்த உடனேயே எங்களுக்கு வருகை தந்து சிறப்பிக்கும் கிருஷ்ணராஜே அவருக்கு முதலில் நான் நன்றி சொல்ல வேண்டும். மேலும் நம்முடைய குணலிங்கம் ஐயா அவருக்கும் நான் நன்றி சொல்ல வேண்டும். காரணம், நான் வெறும் வார்த்தையாலே என்னுடைய குணலிங்கம் ஐயாவுடன் சொன்னேன், இவர்கள் எல்லாம் வந்தால் நன்றாக இருக்கும் என்று நினைத்தேன். அவரும் உடனே உங்கள் அதிபரிடம் தொடர்பு கொண்டு அவர்களை வரவேற்க அவர்கள் வருகை தருவதற்கு நான் மிகவும் சந்தோஷம் அடைகிறேன். இந்த மாலை நேர பள்ளிகள் டியூஷன்ஸ் ஆரம்பிக்க வேண்டும் என்று இதற்கு முன்னால் இருந்த சுவாமி கபாலிசாமியுடைய கனவு என்று நான் சொல்லலாம். இப்பொழுது அதை பற்றி தான் பேசிக் கொண்டிருந்தேன். அவர் இந்த இடம் நமக்கு கிடைத்தவுடன், இந்த இடம் நமக்கு ராமகிருஷ்ண மிஷனுக்கு கிடைத்தவுடன் அவர் சொன்ன முதல் வேலை என்ன என்றால், இங்கு உள்ள குழந்தைகளுக்கு நாம் மாலை நேர பள்ளிகள், அதாவது டியூஷன்ஸ் தொடங்க வேண்டும் என்று என்னிடம் கூறினார். அவரும் முயற்சி செய்தார். ஆனால் அதற்கெல்லாம் நேரம் வர வேண்டும். ஆகையால் நான் அது தொடங்கி வைக்க வேண்டும் என்று இருக்கிறது. அதன் முறை நான் 2 நாள் முன்பு அவரிடம் தொலைபேசி தொடர்பு கொண்டு சொன்னேன், உங்களுடைய கனவு நனவாக கொண்டிருக்கிறது, அதற்கான வேலையெல்லாம் முடிந்துவிட்டது அப்படின்னு சொன்னேன். இப்பொழுது நான் ஒரு சின்ன விஷயம் மற்றும் சொல்கிறேன் இந்த மாலை நேர கல்வியை பற்றி. அதனுடன் தொடர்பு இருக்கிறதா என்று தெரியவில்லை. சமீப காலத்தில் அமெரிக்காவில் கல்வி ஆய்வாளர்கள் ஒன்று கூடி ஒரு ஆய்வு செய்தனர். அந்த ஆய்வின் முடிவு என்னவென்றால், குருகுல சிஸ்டம் ஆஃப் எஜுகேஷன் இஸ் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் எஜுகேஷன் அப்படின்னு சொல்லி ஒரு இது. குருகுல சிஸ்டம் அப்படின்னா வேத காலத்துல, அந்த காலத்துல, புராண காலத்துல நம்மளுடைய கல்வி முறை எப்படி இருந்தது, அது குருகுல சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. குருகுல கல்வி, அந்த கல்வி தான் சிறந்த கல்வி, சிறந்த முறை அப்படின்னு அந்த ஆய்வுல சொல்லியிருக்காங்க இத்தனை வருஷத்துக்கு அப்புறம்.
ஸ்ரவணம் அப்படிங்கிறது கேட்கிறது. இந்த கல்விக்கு மிக முக்கியமானது. அன்றைக்கு கூட நாங்கள் போயாடைக்கு கூட இது சம்பந்தமாக செவிமடுத்தல் பற்றி தான் சொல்லிட்டு இருந்தாரு. நம்முடைய சொற்கலிங்கமையா சொன்னாரு, செவிமடுத்தல் வந்து கல்விக்கு ரொம்ப மிக முக்கியமானது அப்படின்னு சொல்லி. நம்ம வேத காலத்திலேயும் புராண காலத்திலேயும் இந்த கல்வி முறையில முதல் இருந்தது ஸ்ரவணம். ஸ்ரவணம் கேட்டல், பிறகு மனனம். கேட்டதை நமக்கு திருப்பி சொல்லி பார்க்கறது மனனம். என்ன சொன்னாங்க அப்படிங்கிறத நம்ம நினைவு கூர்ந்து வீட்டிலேயோ ரூம்லயோ உட்கார்ந்து அதை நினைவு கூறுறது. பிறகு நிதித்தியாசனம். நிதித்தியாசனம்ங்கிறது நம்ம கேட்டது நமக்கு மனசுல பதிய வச்சு உங்க ஆசிரியர்கள் என்ன சொல்லி கொடுக்காங்க அதை கேட்டு நல்ல தெளிவா கேட்டுட்டீங்கன்னா அதுலயே உங்களுக்கு 50% 50% உங்களுக்கு வெற்றி. அதாவது படிச்சது நீங்க 50% அங்கேயே உங்களுக்கு முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் நீங்க மனநம் நிதித்தியாசனம் வீட்டில் வந்து அதை அவங்க ஆசிரியர்கள் என்ன சொல்லி கொடுத்தாங்க நமக்கு அப்படின்னு சொல்லி நம்ம திருப்பி பார்த்தோம்னா ஒரு 25% வந்துடும். பிளஸ் நிதித்தியாசனம் சொல்லுவாங்க. கடைசி அந்த 15% 25% நீங்க என்ன அதுல இருந்து உங்களுக்கு என்ன கிடைச்சது, நீங்க எப்படி இந்த தேர்வு இது விளங்கப்படுத்திக்கிட்டீங்க அப்படிங்கிற. மாணவர்கள் அதிகமாக போயிட்டாங்க, குருக்கள்லாம் கம்மியாயிட்டாங்க, அதனால இப்போதைக்கு அது முடியாது. ஸோ அந்த குருகுல சிஸ்டத்துல குரு அதாவது ஆசிரியர் கூட தங்கி வாழ்ந்து அவரோட பின்பற்றி வாழ்றதுதான் குருகுல சிஸ்டம். அதுல என்ன பண்ணுவாருன்னா குரு சொல்லி கொடுப்பாரு. குரு என்ன சொல்றாரு, குரு சொல்றது, குரு வாயால சொல்றது வாக்குகள் உச்சாரணம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது சிஷ்யன் கேட்கணும், மாணவர்கள் கேட்கணும், கேட்டுட்டு அதை திருப்பி சொல்லணும். அதுதான் அணு உச்சாரணம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நமக்கு நிறைய கல்வி உபகரணங்கள் நிறைய இருக்கு, பேனா, பென்சில், நோட் புக், கம்ப்யூட்டர் எல்லாமே இருக்கு இப்போ. ஆனா அந்த காலத்துல எதுவுமே கிடையாது. எல்லாமே ஹெட் ஆஃப் கம்ப்யூட்டர். நம்ம தலையில தான் நம்ம அதை கேட்டுட்டு அவர் குரு என்ன சொன்னாரு அதைத்தான் வேற வழியே இல்லை. பேனா கிடையாது, பென்சில் கிடையாது, ஓலைச்சுவடியில தான் எழுதி படிச்சுட்டு இருந்தாங்க. அதனால நம்மளுடைய கேட்டல் எவ்வளவு அதிகமா இருக்கு, எந்த அளவுக்கு இருந்திருக்கு, நம்மளுடைய மனசுல மெமரி பவர் நமக்கு எவ்வளவு என்ன சொல்றாங்க அது கேட்டதுக்கு அப்புறம் எவ்வளவு நினைவு சக்தி நமக்கு இருந்திருக்கு அந்த காலத்துல. இப்ப அதெல்லாம் குறைஞ்சி போச்சு. காரணம் நம்மளுடைய கல்வி உபகரணங்கள் நிறைய வந்துருச்சு. பேனா, பென்சில், புக்கு, எந்த புக்கு வேணாலும் கிடைக்கும். கம்ப்யூட்டர்ல இன்டர்நெட்ல போனா என்ன விஷயங்கள் வேணாலும் பார்க்கலாம். நமக்கு தேவைப்பட்ட விஷயங்கள் எது வேணாலும் இன்டர்நெட்ல பார்க்கலாம். அந்த மாதிரி வசதியெல்லாம் வந்ததுனால நம்மளுடைய கேட்டல் சக்தியும் குறைஞ்சிருச்சு. நம்மளுடைய மெமரி பவர் அதாவது நம்மளுடைய நினைவு சக்தியும் குறைஞ்சிருச்சு. இதனால அந்த காலத்துல ஆசிரியர்கள் என்ன சொல்லி கொடுக்குறாங்களோ அதை அப்படியே வீட்டில் வந்து ஒரு தடவை பார்த்து படிச்சுட்டா முடிஞ்சு போச்சு. ஆனால் நமக்கு அது பண்றது இல்லை. காரணம் நம்மளுடைய கேட்டல் சக்தி ரொம்ப குறைஞ்சி போச்சு. நீங்க கிளாஸ்ல இப்போ உட்காந்து நல்லா கேட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. நீங்க அப்படியே கேட்டது அப்படியே வீட்டில் உட்காந்து ஒரு தடவை பாடத்தில் திருப்பி படித்தோம்னா உங்களுக்கு மனசில் நல்லா பதிஞ்சு போயிடும். அதை வச்சு நீங்கள் பரீட்சை எழுதலாம். அதனால் குழந்தைகளே, நான் எல்லாரும் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, நீங்கள் ஆசிரியர்கள் என்ன சொல்கிறாங்களோ அதை தெளிவாக எல்லா வகையான அருள் இந்த மாலை நேர கல்வி நல்ல வளர்ச்சி அடையணும்னு சொல்லி கேட்டு என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்விலே இறை தொண்டுக்காக தன்னை அர்ப்பணித்து இங்கே வீட்டிற்கும் சுவாமிஜி அவர்களே, எமது விழாவுக்காக பிரதம அதிதியாக இங்கு கலந்து கொண்டிருக்கும் எமது பேரன்புக்குரிய வலய கல்வி பணிப்பாளர் அவர்களே, அவரின் தளபதியாக விளங்குகின்ற எமது கோட்டக்கல்வி பணிப்பாளர் குணலிங்கம் சார் அவர்களே, மற்றும் பெரியோர்களே, இங்கு கூடியிருக்கின்ற பெற்றோர்களே, மாணவ செல்வங்களே, அனைவருக்கும் எனக்கு எனது இந்நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்வுக்காக இங்கு நாங்கள் முதலிலே எமது சுவாமி சதுர்ஜானந்தாஜி அவர்களை இந்த நிகழ்வுக்கு வரவேற்பதிலே பெருமகிழ்வு அடைகின்றேன். அடுத்ததாக குறித்த நேரத்துக்கு வருகை தந்து எமது ஏற்பாடுகளுக்காக காத்து கொண்டிருந்த எமது அன்புக்குரிய வலயக்கல்வி படிப்பாளர் திரு ஸ்ரீகிருஷ்ணராஜா ஐயா அவர்களை அடுத்ததாக நான் இந்த நிகழ்வுக்காக வரவேற்கின்றேன். அடுத்ததாக எமது பெருமதிப்புக்குரிய கோட்டக்கல்வி பணிப்பாளர் திரு குணலிங்கம் ஐயா அவர்களை இந்த நிகழ்வுக்காக வரவேற்பதோடு இந்த நிகழ்விலே வந்து கலந்து கொண்டிருக்கின்ற உங்களையும் எமது ஊர் சார்ந்த நிறுவன தலைவர்களையும் சமய ரீதியான தலைவர்களையும் அங்கே மறைந்திருக்கின்ற எமது ஐயா அவர்களையும் ஐயா வாங்க வாங்க
அவர்களையும் இந்த இடத்திலே நான் இருக்கரம் கூப்பி வரவேற்பதோடு இந்த நிகழ்வு தொடர்பாகவும் இந்த மாலை நேர வகுப்பு தொடர்பாகவும் நாங்கள் சிலவற்றை இந்த இடத்திலே கூறியாக வேண்டும். நான் பாடசாலையிலே கற்கும் போதும் சரி, கற்ற பின்னும் சரி, ஒரு ஆசிரியராக இருக்கும் போதும் சரி, ஒரு அதிபராக மாறிய பின்னும் சரி, பாடசாலை விட்ட பின்பு இந்த சூழலை அவதானிக்கும் போதும் நிறைய மாணவர்கள் அங்காங்கே விளையாடி கொண்டிருப்பார்கள். அவர்கள் அருகிலே செல்லும் போதெல்லாம் ஒரு மாதிரியான ஒரு வித்தியாசமான ஒரு வியர்வை பாடை வீசும். அவர்களிடத்து நெருங்க முடியாத நிலைமை காணப்படும். இந்த நிலைமை எவ்வாறு காணப்படுகின்றது என்றால், அவர்கள் அந்த மதிய வெயிலிலே, அது நானும் உட்பட அந்த வெயிலிலே வெந்து வேகி விளையாடி கொண்டிருப்பார்கள். மாலை முழுதும் விளையாட்டு என்றுதான் சொல்லப்படுகின்றது தவிர விடிய விடிய விளையாட்டு என்பது அது பொருத்தமான ஒன்றாக காணப்படவில்லை. அப்ப இந்த நிலையை எவ்வாறு மாற்ற வேண்டும் என்று நான் இந்த பாடசாலையின் அதிபராக வந்தபோது யோசித்த வேளையில், ஏதாவது சந்தர்ப்பம் கிடைக்குமா என்று நான் எங்கிக் கொண்டிருந்த வேளையில் தான் இந்த ராமகிருஷ்ண மிஷன் மூலமாக இங்கே ஒரு வகுப்புகளை நாங்கள் ஒழுங்கு செய்யலாம் என்ற ஒரு விடயம் எனக்கு தென்பட்டது. அதன் மூலமாக எமது சுவாமிஜி அவர்கள் இந்த வளாகத்திலே மாலை நேர வகுப்புகளை தரம் 6 தொடக்கம் 8 வரை நாங்கள் கிழமையிலே 3 அல்லது 4 நாட்கள் நடாத்தலாம். அவர்களுக்குரிய கற்றல் உபகரணங்கள், வளமாளர்களுக்குரிய கொடுப்பனவுகள் எல்லாம் நாங்கள் வழங்குவதாக அவர்கள் உத்தரவாதம் அளித்திருந்தார். அந்த வகையிலே இன்று ஆரம்பிக்கப்பட்டு தொடர்ந்து நடைபெறவிருக்கின்ற இந்த மாலை நேர வகுப்புகளானது அடுத்த வருடங்களிலே தரம் 9, தரம் 10, தரம் 11 வரை விஸ்தரிக்கப்படும் என்ற வாக்குறுதியையும் அவர்கள் எங்களுக்கு வழங்கி இருக்கின்றார்கள். இலவசமாக நாங்கள் இந்த நிறுவனத்திலே வந்து கற்றல் செயற்பாடுகளை மேற்கொள்ளலாம். அந்த கற்றல் செயற்பாடுகளை வளப்படுத்துவதற்காக எங்களிடையே ஒரு கமிட்டியை உருவாக்கி இருக்கிறார்கள். இந்த மாலை நேர வகுப்புகளை ஆரம்பிக்கும் முகமாக வந்து முடியிருக்கும் இந்த நிகழ்வுக்கு எங்களை எல்லாம் ஆசீர்வதித்து இந்த விழாவை சம்பிரதாய பூர்வமாக ஆரம்பித்து வைத்த ராமகிருஷ்ண மிஷனில் வருகின்ற சுவாமிஜி அவர்களே, இந்த நிகழ்வை தலைமையேற்று நடத்தி கொண்டு இந்த ஒழுங்கமைப்பு பணிகளில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்ற எமது ஸ்ரீ ரமண மகரிஷி வித்யாலயத்தின் அதிபர் அவர்களே, இந்த நிகழ்வை ஒழுங்கமைத்துக் கொண்டிருக்கின்ற ஓய்வு பெற்ற அதிபர் சொக்கலிங்கம் ஐயா அவர்களே, ராமகிருஷ்ண மிஷன் அமைப்பின் செயலாளர் அவர்களே, எங்களுடைய கோயில் ஐயா அவர்களே, எங்களுடைய செல்லத்துறை ஐயா அவர்களே, மற்றும் எங்களுடைய கிராம அபிவிருத்தி சங்கம் மற்றும் ஏனைய நிறுவனங்களின் தலைவர்களே, அன்பான பெற்றோர்களே, மாணவ மாணவிகளே, எல்லோருக்கும் எனது மாலை வந்தனம். உண்மையில் இன்றைய வைபவத்தை பார்க்கும்போது எங்களுக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்கின்றது. கல்விக்கு உதவியோ கண் கொடுத்தோர் என்று சொல்வார்கள். அந்த வகையில் கல்விக்கு இன்று கை கொடுத்துள்ள எங்களுடைய ராமகிருஷ்ண மிஷன் சுவாமிஜி உட்பட அனைத்து அங்கத்தவர்களையும் நாங்கள் கண் கொடுத்தவர்களாக பார்க்க வேண்டும். ஏனென்றால் அதிபருடைய தலைமையை குறிப்பிட்டது போல எங்களுடைய இந்த கோரக்கிமடு ரமண மகரிஷி வித்யாலயத்தை சூழ உள்ள மாணவர்கள் அநேகமான சந்தர்ப்பங்களை நானும் அவதானித்துள்ளேன். பாடசாலை விட்டு வீடுகளுக்கு சென்றால் அவர்கள் பிரயோசனமற்ற முறையில் இந்த வீதிகளிலும் மைதானங்களிலும் பொது இடங்களிலும் அவர்கள் அலைந்து திரிவதையும் விளையாடி கொண்டு திரிவதையும் பிரயோசனமற்ற முறையில் இந்த விடுமுறை காலங்களில் கூட நாங்கள் அவதானித்துள்ளோம். அந்த வகையிலே இந்த கல்விக்காக, தமிழர்களின் அழியாத சொத்தாகிய இந்த கல்விக்காக இந்த மாணவர்களுக்கு மாலை நேர வகுப்பு நடாத்துவதற்கான ஏற்பாடுகளை முதலில் ஆரம்பித்து அந்த எண்ணக்கருவைகளுடைய சுவாமிஜி அவர்களிடம் கொண்டு சென்று இந்த வகுப்பை ஆரம்பிப்பதற்கு அச்சாணியாக திகழ்ந்த எங்களுடைய இந்த ரமண மகரிஷி வித்யாலயத்தின் அதிபர் அவர்களை நாங்கள் பாராட்டுகின்றோம். அது மாத்திரமல்ல, இந்த ரமண மகரிஷி வித்யாலயத்தின் பேர் மாற்றத்தை நான் இந்த இடத்தில் நின்று பார்க்கின்ற போது அதற்கு முக்கியமானவர்களாக மூலமூர்த்தியாக வைத்திருக்கின்ற கோரகிமடுவில் இழந்தருள் பார்த்து கொண்டிருக்கும்
அருள்மிகு ஸ்ரீ செல்வ விநாயகர் பெருமானுக்கு முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டோம். நானெல்லாம் திருவயதில் சுவாமிக்கு முதலில் இருந்த சுவாமியோடு நாங்கள் இருந்தோம். ராமகிருஷ்ண மிஷனிலிருந்து வருகிற சுவாமிக்கு இரண்டாவதாக குரு வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டோம். இந்த ஏற்பாட்டை செய்துள்ள எனது கௌரவ சொக்கலிங்கம் ஐயா அவர்கள், அதோடு இந்த பாடசாலைகளை எல்லாம் வளர்த்து வருகின்ற ஒரு பெரியார் இல்ல ஒரு பெற்றார் அல்லது ஒரு குரு என்ற சாதனையை அதிபரின் வேண்டுகோளுக்காகவும் இந்த கோரகனிமடு ஊர் மக்கள் சார்பிலும் அழைப்பை ஏற்று வருகின்ற கோடைக்கல்வி பணிப்பாளர் அவர்களுக்கும் அத்தோடு வலயக்கல்வி பணிப்பாளர் அவர்களுக்கும் கிராம முதல் சங்க தலைவர் ஆலய தலைவர்கள் இங்கே வருகின்ற அனைத்து மாணவ மாணவிகளின் பெற்றோர்கள் தாய்மார்கள் இளைஞர்கள் நலம் விரும்பிகள் மாணவ மாணவர்களுக்கும் மாலை முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டோம். அந்த உதவி கூட கிடைக்கவில்லை. எங்கள் குழந்தை மலையில் இந்த சிறிய கிராமத்தில் மிகவும் அமைதியான முறையில் இந்த பாடங்களை கற்று எத்தனையோ மாணவ மாணவிகள் இப்ப அயலூரில் சென்று படிக்கின்றார்கள். உலக மொழிதான் படிப்பு படிப்பதற்கு வேறு வேறு பாடசாலைகளில் சென்றிருக்கின்றார்கள். அதற்காகவும் இந்த இரவு நேர வகுப்பை இன்னும் நோக்கம் கொடுத்த எமது மனக்குருவாகிய சுவாமி அவர்களின் வேண்டுகோள் இணங்க இதிலிருந்தும் 175 வீதமோ 199 வீதமோ எங்கள் மாணவ மாணவிகள் இந்த கல்வியை கற்று எதிர்வரும் 2014 ஆண்டு இறுதியில் அனைவரும் நூறாவது என்று நான் நினைக்கின்றேன். ஏனென்றால் இந்த 6, 7, 8ஆம் ஆண்டு வகுப்புகளுக்கு இங்கே பல வசதிகளையும் நைட் வகுப்பு நடாத்துவதற்கு உதவி செய்திருக்கிறார்கள். ஏனென்றால் இங்கே அதிபர் வந்த பிறகு இந்த நிகழ்விலே இங்கே ஆசீர்வாதம் வழங்குவதற்காகவும் இந்த பணியை பூரணமாக சீர்திருத்தமாக இறைவனின் நாட்டம் கொண்டுள்ள எமது எனது வணக்கத்திற்கும் மதிப்புக்குரிய இறைவனை ஈடுபடுத்திக் கொண்டிருக்கும் மதிப்புக்குரிய சிலர்களே, கிராம அபிவிருத்தி சபை தலைவர்களே, ஆலய தலைவர்களே, அன்புக்குரிய ஐயா அவர்களே, எனது கோட்டை கல்வி பணிப்பாளர் திருவாளர் கலைஞம் சிலர்களே, இந்த விழாவின் தலைவராக இங்கே கடமையாற்றிக் கொண்டிருக்கின்ற எல்லாத்துக்கும் மதிப்புக்குரிய தம்பி ரமண மகேஷ் வித்யாலயத்தின் அதிபர் திருவாளர் ஆனந்த் அவர்களே, மற்றும் பெரியோர்களே, பெற்றோர்களே, எனது அன்புக்குரிய பிள்ளைகளே, அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கம். உண்மையிலேயே இன்று நடைபெறுகின்ற இந்த நிகழ்விலே நான் கலந்து கொள்வதிலே உண்மையிலே மகிழ்ச்சி அடைகிறேன். என்று சொன்னால் கல்வியை கவனிக்க வேண்டியவர்கள் நாங்கள், கல்வியை கொடுப்பதற்கு என்று நியமிக்கப்பட்டவர்கள் நாங்கள் செய்ய வேண்டிய கடமையை எங்களுடைய சுவாமி அவர்கள் மனம் வந்து இங்கே செய்ய வந்திருக்கின்றார். அவரோடு நான் இன்னொருவரை பிடிக்க கவலைப்பட்டேன். திருவாளர் சுகலிங்கம் சார் அவர்கள், அவர் கல்வித்துறையிலே தடம் பதித்த ஒரு அதிபர், முதல்வரான ஜனாதிபதியின் சிறந்த அதிபருக்கான விருதை பெற்றுக் கொண்ட ஒரு அதிபர். அவர்களுடைய பணியிலே இந்த ராமகிருஷ்ண மிஷனுடைய இந்த தொடர் பணியிலே சுவாமிஜி அவர்களுடைய ஆசீர்வாதத்தின் பேரிலே இன்று கோலாரின் மனைவிலே தடாகத்தின் இந்த மண்டபத்திலே இந்த வகுப்புகளை ஆரம்பித்து வைத்திருக்கிறார்கள். அமைப்பதற்கான திட்டங்களை நான் வகுத்திருக்கின்றேன். எதிர்காலத்திலே ரமண மகரிஷி வித்யாலயம் சாதாரண பயிற்சி வகுப்புகளை கொண்ட ஒரு மாதிரி பாடசாலை வெற்றியடை கூடும் என்பதை
இந்த சுவாமியின் முன்னிலையிலே நான் சொல்லிக் கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். உங்களோட பெற்றோர்களுக்கு ஒரு ஆர்வம் இருக்கின்றது. இந்த பாடசாலையிலே ஏழு வகுப்புகளை வைக்க வேண்டும் என்ற ஒரு ஆர்வம் இருக்கிறது. அது எல்லாருக்கும் வருவதுதான். மனிதன் என்றால் ஆசைதான். அந்த ஆசை முதல் சுயநலம். சுயநலம் தான் பொதுநலமாக மாறுவது. உங்களுக்கு நான் சொல்ல வேண்டும், எங்களுடைய அதிநேதாவி ஜனாதிபதி அவர்கள் மஹிந்த ராஜபக்ச அவர்கள் இப்போது திட்டத்தை வகுத்திருக்கின்றார். எல்லா இடமும் பாடசாலைகளை பெரிய பாடசாலை அமைப்பதை விட ஒவ்வொரு பிரதேசத்திலையும் ஒரு பாடசாலையை பெரிதாக மாற்றுவது. இப்ப எல்லா இடமும் பாடங்களை தொடங்கிவிட்டு ஆசிரியரை கொடுப்பதில் பிரச்சனை இருக்கிறது, பணங்களை கொடுப்பதில் பிரச்சனை இருக்கிறது. எனவே அவர் சொல்லியிருக்கிறார், ஒரு பிரதேசத்திலே ஒரு ஏழு பாடசாலையை உருவாக்கும். அதே சொல்றார்கள் 1000 பாடசாலை திட்டம். எமது தலைவர் சுவாமி சதுர்ஜானந்தி மகாராஜ் அவர்களை வழங்கி வைக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். மாணவர்களுக்கான கற்றல் உபகரண பொருள்களை எமது அன்புக்கும் மதிப்பிற்கும் உரிய பழைய கல்வி பணிப்பாளர் திரு ஸ்ரீ கிருஷ்ணராஜ் ஐயா அவர்களை வழங்கி வைக்குமாறு விரும்புகிறேன்.
ராமகிருஷ்ண மிஷனிலிருந்து பல செயற்பாடுகள் எமது கிராமத்தை முன்னெடுத்து செல்வதற்காக வந்துள்ளது. எமக்கு கிடைத்த வரப்பிரசாதம் என்றுதான் சொல்ல வேண்டும். அதைத் தொடர்ந்து சென்ற வருடம்